மனதில் வைக்க வேண்டிய 3 விஷயங்கள். முதலாவது, அம்மா சிறிது நேரம் அவள் அமர்ந்ததும் இல்லை. அவளுக்கு அசதியாக இருக்கும் என யாரும் அறிந்ததும் இல்லை. அவளையும் நான் புரிந்து கொண்டேன். என் பிள்ளை என் அசதியை அறியாத போது என் பிள்ளையும் புரிந்து கொள்ளும் ஒரு நாள். இந்த அம்மாவுக்கு என் அம்மாலாம் ஒரு நாள் கூட ஐயோ இவ்வளோ வேலை செய்கிறேனே அப்படின்லாம் அழுத்துக்கிட்டதே கிடையாது. என் குழந்தைங்கள பார்த்துக்கிறதாகட்டும், அவங்கள வளர்த்து கொடுத்த பிறகு இப்போ நான் என்னுடைய பேர குழந்தைங்களுக்கு பின்னாடி ஓடும்போது தான் தெரியுது அம்மா எவ்வளோ பெரிய வேலை நமக்கு செஞ்சு கொடுத்துருக்காங்க. எப்போவுமே சரி, அம்மாவை நம்ம டேக் இட் ஃபார் கிராண்டடாக தான் பேசியிருக்கோம். ஆனால் அம்மா நம்மளை விட்டு பிரிஞ்சு போன பிறகு, சொர்க்கத்துக்கு போன பிறகு தான் தெரியுது அம்மா நம்மளுடைய கண் கண்ட தெய்வம் அப்படின்னு. இரண்டாவதாக, மறுபிறவி இருந்தால் செருப்பாக நான் பிறக்க வேண்டும். என் அம்மா காலில் மிதிபட அல்லை. என்னை சுமந்த அவளை ஒரு முறை நான் சுமப்பதற்காக. உடம்பு சரியில்லைங்கும் போது அம்மா நம்ம எவ்வளவு தூரம் தூக்கி சுமக்கிறாங்க, எவ்வளவு நம்மளை கவனிச்சிருக்காங்க, எவ்வளவு நாள் நமக்கு சாப்பாடு கொடுத்துருக்காங்க. ஒரு நாள் கூட முகம் சுழிச்சு பார்த்ததில்ல. எங்கள் அம்மா ஒரு சாதாரண ஜுரம் வந்துட்டாலே அப்படி கவனிப்பாங்க. அப்போ நமக்கு எனக்கு தோணும் ஐயோ 100 தடவை ஜுரம் வராதா அப்படின்னு. அதே மாதிரி அம்மாங்கிற அந்த ஒரே ஒரு உயிர் மட்டும்தான் எதையுமே எதிர்பார்க்காம நம்ம மேலே அன்பு செலுத்துறது. அதனுடைய அருமைங்கிறது அடுத்த ஜென்மம் இல்லை, 7 ஜென்மம் ஆனாலும் அவளுக்கு அம்மாவுக்கு நான் பிள்ளையா பிறந்து என்னை என் அம்மா பார்த்துக்கிட்ட மாதிரி நான் என் அம்மாவை பார்த்துக்கணும் அப்படிங்கிறது தான். நிச்சயமாக ஒரு அம்மாவும் ஒவ்வொரு குழந்தையும் பிற்காலத்தில் அம்மாவாக மாறி தன்னுடைய குழந்தைய பார்க்கும்போது அவளுடைய அருமை ரொம்ப நல்லா தெரியும். அதாவதாக, 1000 முறை காயப்பட்டாலும் தன்னை ஒரு முறை கூட காயப்படுத்தாத உறவு அம்மா. எவ்வளவு திட்டியிருப்போம். சாப்பாடு நல்லா செய்யலைன்னு திட்டுவோம், என்னுடைய சாக்ஸ் எடுத்து வைக்கலன்னு திட்டுவோம், என்னுடைய ஷூ எடுத்து வைக்கலன்னு திட்டுவோம். ஆனால் என்ன தான் திட்டினாலும் திரும்பவும் அடித்தா கூட திரும்ப அப்படியே அணைச்சிக்கிற ஒரு உறவு தான் நம்மளுடைய அம்மாங்கிற உறவு. அதனால் அது போன பிறகு, அதாவது வீட்டுக்கு பேர் அன்னை இல்லம்னு வச்சுட்டு அம்மா எங்கே இருப்பாங்கன்னா அனாதை இல்லத்தில் இருப்பாங்க. அது மாதிரி இல்லாமல் உன்னுடைய தாயையும் தந்தையும் நீ வாழ்கிற காலத்தில் சின்ன வயசில் ஒன்றை வளர்த்த மாதிரி நீ அவர்களை நலத்தில் வளர்த்தீங்கன்னா வாழ்க்கை என்பது வசந்தமாக இருக்கும். நம்ம முகம் பார்த்து பசி எறிஞ்சி பாலூட்டி வளர்த்த நம்ம அம்மாவை பசியார உணவு கொடுத்து பார்ப்போம். அம்மா என்பது மிக அருமையான உறவு.